ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனலான ஃபோட்டோ அல்லது இமேஜ் எடிட்டிங் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் அப்படின்னாலோ, அப்படி இல்லைனா கிராஃபிக் டிசைன் மாதிரியான டிசைன் ஒர்க்குக்கான சாஃப்ட்வேர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அடாபோடைய ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் மாதிரியான சாஃப்ட்வேர் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இந்த மாதிரியான அடாபோடைய ப்ராடக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னைக்கு மார்க்கெட்டில் பாப்புலராக நிறைய பேரால் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் அஃபினிட்டி அப்படின்ற சாஃப்ட்வேர். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் எப்படி அஃபினிட்டி அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அஃபினிட்டி அப்படின்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் தான் அஃபினிட்டி சாஃப்ட்வேரோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நாம் அஃபினிட்டி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கேன்வா அப்படின்ற வெப்சைட்டில் நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கணும். canva.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கேன்வாவில் ஆல்ரெடி எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதை நான் இங்கே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அஃபினிட்டி சாஃப்ட்வேரோடைய இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இதில் கீழே டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய அக்கௌண்ட் வந்து கேன்வாவில் லாகின் பண்ணியிருக்கிறதுனால அது டிடெக்ட் பண்ணி இங்கே எனக்கு என்னோட அக்கௌண்ட் வந்து காட்டுது. நீங்களும் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி காட்டும். அப்படி இல்லைனா உங்களுடைய கேன்வா அக்கௌண்ட்டை லாகின் பண்ண சொல்லும். இங்கே இருக்கக்கூடிய கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் உள்ளே போய்க்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி மேக் ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட்டான பிளாட்ஃபார்முக்கு இந்த சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றதையும் காட்டும். இதில் நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு இந்த ஆப்ஷன் தான் தேவை. டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன் தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிசியில் AMD ப்ராசர் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அஃபினிட்டி சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் சாஃப்ட்வேரை எங்கே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து போய்க்கோங்க. எனக்கு டவுன்லோட்ஸில் இருக்குது. நான் டவுன்லோட் பண்ண அஃபினிட்டி சாஃப்ட்வேரு. நான் ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் அஃபினிட்டி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய கேன்வா அக்கௌண்ட்டை அகைன் வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய லாகின் ஆர் சைன் அப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூ டேப்பில் அகைன் இந்த மாதிரி வந்து கேன்வா அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வந்து வரும். இதில் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து வரும். இதில் செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அஃபினிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌசர் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் அஃபினிட்டி சாஃப்ட்வேரை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அல்லது இமேஜ் எடிட்டிங், கிராஃபிக் டிசைன் மாதிரியான டிசைன் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இனி அஃபினிட்டி சாஃப்ட்வேரில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டுட்டோரியல் வீடியோஸ் வந்து போட போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டுட்டோரியல் வீடியோஸை பார்த்து நீங்களும் கற்றுக்கங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த எல்லா விஷயமும் தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.